ஓகே, குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இன்றைக்கி இந்த செஷனில் வந்து என்ன கவர் பண்ண போகிறோம்னா, ஜாவாவில் இருக்க முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், அதோட ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் என்ன. எதனால் இந்த செஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா, நிறைய பேர் இன்டர்வியூவில் போய் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கீங்க, லைக் ChatGPT ஆர் சம் மாதிரி ஏஐட்டேருந்து ஒரு ஆன்சர் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுக்கான கோர் வேர்ட்ஸை மட்டும்தான் ChatGPT தரும். அதை நீங்கள் அப்படியே போய் அங்கே சொல்லல, அந்த ஹச்ஆருக்கோ ஆர் அந்த உங்களை இன்டர்வியூ எடுக்கிற பர்சனுக்கோ தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களுக்கு டீப்பான நாலேஜஸ் இல்லை, ஜஸ்ட் வந்து இது ஏரியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணுறது அண்ட் ஆல்சோ அதோட என்னென்னலாம் அந்த ஆன்சர் கண்டெயின் பண்ணியிருக்கணுன்றதை இந்த செஷனில் கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? நான் ஒரு செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஜாவா கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பார்த்து தான் நம்ம இன்றைக்கி செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டினுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ஜாவா? ஏன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பீங்க. பட் பேசிக்ஸ் கிளியராக இருந்தால் தான் நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் கரெக்டாக. ஸோ வாட் இஸ் ஜாவா அப்படின்னா சிம்பிளி மீன்ஸ் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, ஜாவா இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இல்லைனா ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது தான் நம்மளோட ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல இன்னுமே இதை பெட்டராக அப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜாவா இஸ் ஏ ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் used to build enterprise application, web application and even mobile application. இது கூட நீங்கள் இன்னும் ஏதாச்சும் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஜாவா வாஸ் invented in 1995 by James Gosling in Sun Microsystems. Later it was owned by Oracleன்றதை நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணலாம். தென் வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவா? ஸோ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவானா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஜாவா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டு, follow the object oriented, so object oriented kaduthu platform independent, object oriented, robust, secured, reusability, readability. ஸோ இது எல்லாமே தான் ஜாவாவோட ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வச்சு ஜாவா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறது எல்லாமே அடுத்தடுத்த கொஸ்டின்ஸில் நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் ஜாவாவோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு கேட்டால், ஜாவா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக சப்போர்ட் பண்ணுது, ரோபஸ்ட் அண்ட் செக்யூர்டாக இருக்கும், கோட் ரீயூசபிலிட்டி அண்டு ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரீடபிலிட்டிக்கு மட்டும் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், JVM, JRE, JDKனா என்னன்னு சொல்லி கிளியராக பார்ப்போம். இதுக்கு ஒரு பெயிண்ட் டயக்ராம் எடுத்துகிட்டா இன்னுமே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு JVM, நிறைய பேர் வந்து JVM சொல்லுவாங்க, ஜாவா என் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா JVM சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக JVMனா என்னன்றதுனா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஜாவா விர்ச்சுவல் மெஷின். ஸோ இதுதான் வந்து ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பட் என்ன ரீசன் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட அவுட்டர் லேயரில் என்ன இருக்குன்னா JREன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது தான் JRE. ஸோ JREனா ஒன்றுமே இல்லை, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகேவா? தென் இதுக்கு மேலே ஒரு லேயர் பில்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் JDK. ஸோ JDKனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஓகேவா? ஸோ JDKனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு, JREனா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், JVMனா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த மூணோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். JDK is used to write the Java code or develop a application.
ஒரு ஜாவா கோடு வந்து நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ ஜேடிகே இல்லாமல் உங்களால் ஒரு ஜாவா கோடை ரைட் பண்ண முடியாது. அதுக்காண்டி ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஜேடிகேக்குள்ளே என்னென்ன வந்துடுது, ஜேஆர்இயும் வரும், ஜேவிஎம்மும் வரும். ஓகேவா? தென் அதோட நெக்ஸ்ட் லேயர் ஜேஆர்இ. ஸோ ஜேஆர்இன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். எனக்கு இந்த ரைட் பண்ண கோடை ரன் பண்ணுறதுக்காண்டி ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது தான் ஜேஆர்இ. ஸோ இந்த ஜேஆர்இக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா ஜேவிஎம் ப்ளஸ் லைப்ரரிஸ். ஸோ எனக்கு இந்த கோட் ரன் பண்ணுறதுக்கு தேவையான அடிஷ்னல் லைப்ரரி எல்லாமே வந்து இந்த ஜேஆர்இக்குள்ளே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஜேடிகே வந்து என்ன இருக்க போது, ஜேஆர்இ அண்ட் ஜேவிஎம். ஜேடிகே இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஜேவிஎம் அண்ட் ஜேஆர்இ. இட் யூஸ்ட் டு டெவலப் ஆர் ரைட் த கோட் ஃபார் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஜேடிகே வந்து எனக்கு கோட் ரைட் பண்ண. நெக்ஸ்ட் லேயர் ஜேஆர்இ. ஜேஆர்இ சிம்பிளி மீன்ஸ் தட் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இட் கன்சிஸ்ட் JVM plus other additional library to set up a environment to run the Java code. Then finally JVM na enna? JVM means Java Virtual Machine. It run the bytecode. அதாவது இது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும் பைட் கோடை சேஞ்சுடு பைனரி. ஸோ ஜேவிஎம்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இது வந்து எனக்கு பைட் கோடை மட்டும்தான் ரன் பண்ண போதும். அந்த பைட் கோடை டேரெக்டாக பைனரி கோட், அதாவது அந்த சிஸ்டம்க்குரிய ஓஎஸ்க்கு ரிலேட்டடான கோடாக சேஞ்ச் பண்ண போதும். மிஷின் கோடுன்னு சொல்லுவோம். பைனரி மிஷின் கோடு எல்லாமே ஒன்று தான். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், ஜேடிகே, ஜேஆர்இ அண்ட் ஜேவிஎம் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணலாம். பைட் கோட்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒய் ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பைட் கோட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி இந்த லேயரில் பார்த்துருக்கீங்க, ஜேவிஎம் தான் எனக்கு வந்து கோடை பைனரியாக சேஞ்ச் பண்ண போகுது. இது ஏன் ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்ன்றதை தெரிஞ்சுக்க முன்னாடி அதர் லாங்குவேஜஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோ இல்லை சி அல்லது C++ ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன பண்ணோம்னா கோடு வந்து டைரெக்டாக மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். நான் எழுதியிருக்க சோர்ஸ் கோட் இப்போ நான் இங்கே வந்து ஒரு 10 லைன் எழுதியிருக்கேன்னா நான் ரன் பண்ணையில் இந்த கோடை அப்படியே 0s and 1s கன்வெர்ட் பண்ணி மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் ஜாவாவில் என்ன பண்ணோம்னா ஜாவா சோர்ஸ் கோடு வந்து டைரெக்டாக ஒரு கம்பைலர் மூலமாக பைட் கோடாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பைட் கோடை தான் வந்து ஜேவிஎம் வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ளோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதர் லாங்குவேஜஸில் சோர்ஸ் கோடை டைரெக்டாக மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஜாவாவில் ஜாவா கம்பைலர் அந்த சோர்ஸ் கோடை எனக்கு பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். அந்த பைட் கோடை தான் ஜேவிஎம் ரன் பண்ணி பைனரி கோடாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும். எல்லா ஓஎஸ்க்குமே செப்பரேட்டான ஜேவிஎம் இருக்கிறதுனால எனக்கு இந்த பைட் கோடை எந்த ஓஎஸில் வேணால் ரன் பண்ணிக்க முடியும். அதாவது ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர், ஒரு தடவை ரன் பண்ணிட்டு நம்ம எங்கே வேணால் அதை ரன் பண்ணிக்க முடியும். இதனால தான் ஜாவாவை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாமே நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் தான். ஜஸ்ட் இந்த பேசிக்ஸ் எல்லாத்துலேயுமே கிளியர் ஆகிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைட் கோட்னா என்ன இப்போ தான் பார்த்தோம். கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணுற கோடு தான் பைட் கோட் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக நீங்கள் எழுதுகிற கோடு வந்து டாட்டு ஜாவான்ற எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் இந்த பைட் கோடு டாட்டு கிளாஸ்ன்ற எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? தென் இதை வந்து ஒரு இண்டிபெண்ட் கோடு. இது வந்து ஜேவிஎம் இருக்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லனாலும் ரன் ஆகும். ஓகேவா? இந்த பைட் கோடை ஜேவிஎம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வேணால் நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். சோர்ஸ் கோடு டாட் ஜாவான்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுவோம். பைட் கோடு டாட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சேவ் ஆகிருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் C++ அண்ட் ஜாவா? ஸோ சி வந்து ஃபங்க்ஷன் ஓரியன்ட் அண்ட் ஆல்சோ பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஜாவா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். அது ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 90% 80% தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். அதுக்கு மேலே அதால் ஃபாலோ பண்ண முடியாது. தென் சி வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்.
லைக் இப்போ நான் சொன்ன மாதிரி ஜாவா கோடை நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் ரன் பண்ணிக்க முடியும். பிகாஸ் ஜேவிஎம் வந்து இந்த பைட் கோடை அந்தந்த ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஆனால் C++ வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். நான் வந்து விண்டோஸ்க்குன்னு ஒரு கோடு எழுதுனேன்னா அது விண்டோஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், லினக்ஸில் ஒர்க்கு ஆகாது. ஓகேவா? ஸோ அதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். செகண்ட் வந்து எனக்கு ஜாவா கோடு எல்லாமே என்ன ஆகும்னா ஜேவிஎம்மில் ரன் ஆகும். ஜாவா கோடு எங்கே ரன் ஆகுது? ஜேவிஎம்மில் ரன் ஆகுது. C++ கோடு வந்து டேரெக்டாக அந்த ஓஎஸில் ரன் ஆகும். ஸோ அதனால் ஜாவாவை காட்டிலும் C and C++ வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். ஆனால் ஜாவா வந்து செக்யூராக இருக்கும். C++ விட செக்யூராக இருக்கும். எதனாலனா ஜேவிஎம் ரன் பண்ணையில் இந்த பைட் கோடை செக் பண்ணும். ஸோ ஏற்கனவே கம்பைல் பண்ணையில் எனக்கு செக் பண்ணி தான் பைட் கோடாக இதாகுது. திரும்ப எனக்கு ஜேவிஎம் ரன் பண்ணையில் இந்த பைட் கோடையும் செக் பண்ணுறதுனால மோர் செக்யூர்டாக இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் C++ அண்ட் ஜாவா. Variables in a Java. Variable is a container used to store a value while program is executing. ஸோ எனக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கையில் டெம்ப்ரவரியாக ஒரு வேல்யூ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள். இந்த வேரியபிளுக்கான சின்டெக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்னா டேட்டா டைப், வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இதுதான் வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். இதில் டேட்டா டைப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் இஸ் யூஸ்டு டு allocate the size of the data that would be stored in a variable. எனக்கு அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிற டேட்டா என்ன டைப்பில் இருக்கோ அதோட சைஸ் என்னன்றதை நான் டேட்டா டைப்பில் மென்ஷன் பண்ணுவேன். வேரியபிள் நேம் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை தம் இன் அ மெமரி லொக்கேஷன். மெமரியில் அந்த வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி நம்ம வேரியபிள் நேம் யூஸ் பண்ண போகிறோம். வேல்யூன்றது நான் கொடுக்குற வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கு நேமு ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு ஸ்கோப்புன்னு டபுள் கோட்டில் கொடுத்தேன்னா அந்த ஸ்கோப் தான் எனக்கு இங்கே வேல்யூ. ஸோ வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா? டேட்டா டைப்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு சைஸை டிஃபைன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோம். தென் டேட்டா டைப்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், another ஒன் இஸ் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இன் ப்ரிமிட்டிவ் we have 8 டைப்ஸ். ஸோ என்னென்ன டைப்புன்றதை வரிசையாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பூலியன், பைட்டு, கேரு, ஷார்ட்டு, இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுளு, லாங். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். நான் ப்ரிமிட்டிவில் ஸ்ட்ரிங்கு, கிளாஸு, அரே, இன்டர்ஃபேஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் வரும். ஸோ இதுவரை ஓரளவு தியரிட்டிக்கலாக கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைப் காஸ்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டைப் காஸ்டிங்னா ஒன்றுமே இல்லை, ஒரு டேட்டா டைப்பில் இருக்க டேட்டாவை இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான் டைப் காஸ்டிங் சொல்லுவோம். ஸோ டைப் காஸ்டிங் சிம்பிளி மீன்ஸ் தட் we convert one data into another data type. ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் வைட்னிங், another ஒன் இஸ் நேரோவிங். வைட்னிங்னா சின்ன டேட்டா டைப்பு பெரிய டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது. இன்ட்டு ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 21 சம்திங் இருக்குது. இது நான் லாங் ஏஜ்னு பண்ணேன்னா எனக்கு அங்கே இதை விட பெரிய ஸ்பேஸ் தான், எந்த இஷ்யூவுமே இருக்காது, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிரும். அதுதான் வந்து வைட்னிங். டேட்டா லாஸ் எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ அதில் நான் வந்து வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். அதே வாட்டர் என்னால் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஊற்ற முடியுமா? எனக்கு வாட்டர் லாஸ் ஆகும். அதே 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தாராளமாக ஊற்றலாம், அண்ட் ஆல்சோ ஸ்பேஸுமே மிச்சம் இருக்கும். வைட்னிங்கில் எனக்கு டேட்டா லாஸ் ஆகாது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நேரோவிங், பெரிய டேட்டா டைப்லேருந்து சின்ன டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறப்ப எனக்கு டேட்டா லாஸ் ஆகும். அப்படியே ரிவர்ஸில் போனோம்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் இருக்கிறத 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கு ஊற்ற போகிறோம். ஸோ அந்த மாதிரி போர் பண்ணையில் எனக்கு 1/2 லிட்டர் ஆஃப் வாட்டர் கீழே சிந்திரும். ஸோ அதுதான் டேட்டா லாஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். எப்போ நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணாலுமே ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு வாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு தேவைப்படாது, இது எல்லாமே பேசிக்ஸான கொஸ்டின் தான். எப்போ நீங்கள் ஊப்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க ஆர் சம் சினாரியோவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ டைப் காஸ்டிங் பார்த்தாச்சு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் primitive and non-primitive data type? In primitive data type we can store only one value for a variable. ஒரு வேரியபிளில் என்னால் ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், அதுதான் primitive. நான் ப்ரிமிட்டிவ்னா என்னால் ஒரு வேரியபிளில் மல்டிபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். வாட் ஆர் ஆப்பரேட்டர்ஸ் இன் ஜாவா?
Operators are a predefined symbol that has its own purpose. இதுதான் வந்து operator. For example, if we see a horn strikeout board in a road, we will understand we don't have to make sounds there, right? ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வந்து நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கையில் ஒரு போர்டில் வந்து ஹாரன் அடிச்சிருக்க மாதிரி ஒரு போர்டு இருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்குவோம் எனக்கு இந்த இடத்துல சவுண்ட் மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதே மாதிரி தான் இங்கே ஜாவாவில் ப்ரீடிஃபைன் சிம்பிள் இருக்குது, அதோட பர்பஸ் அதுக்கு இருக்குது, ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏ ப்ளஸ் பின்னா அது என்ன பண்ணும், ஏயும் பியையும் ஆட் பண்ண போகுது, மைனஸ்னா மைனஸ் பண்ண போகுது. ஸோ வி ஹவ் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஹாவ் இட்ஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ். ஓகேவா? சிம்பிளாக என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். அரித்மெட்டிக், அசைன்மெண்ட், லாஜிக்கல், ரிலேஷனல், பைனரி, டெர்னரி, யூனரி, ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது எல்லாமே ஜாவாவில் இருக்க 8 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் ஈக்குவல்ட்டு அண்டு டாட் ஈக்குவல்ஸு. ஸோ இந்த டபுள் ஈக்குவல்ட்டு என்ன பண்ணும், மெமரி ரெஃபரன்ஸை கம்பேர் பண்ணும். டாட் ஈக்குவல்ஸு உள்ளே இருக்க ஆக்சுவல் வேல்யூவை எனக்கு கம்பேர் பண்ணும். மோஸ்ட்லி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு எல்லாத்துக்குமே டபுள் ஈக்குவல்ட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் ப்ரிமிட்டிவ்க்கு டாட் ஈக்குவல்ஸு யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்? ஸோ கிளாஸ் இஸ் ஏ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். Object is a instant of class. So for example, if I have to create one form and get the student information, நான் வந்து ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணணும், அதில் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயிலை ஃபில் பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கணும். நான் என்ன பண்ணுவேன், நேராக வேர்டுக்கு வருவேன், ஒரே ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணுவேன். அந்த ஒரு ஃபார்ம் என்ன பண்ணுவேன், 30 பிரிண்ட்டு போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கொடுத்துருவேன். நான் ஒரே ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அந்த ஒரு ஃபார்மை நான் பிரிண்ட்டு போட்டு அதை ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வேறு எந்த ஸ்டூடெண்ட்ஸாச்சும் ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் என்ட்ரு பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸை வந்து நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக வச்சுக்கிட்டு அதில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸ் அண்ட் அதில் சேஞ்ச் பண்ணுற எல்லா கோடையுமே வந்து ஆப்ஜெக்டில் ரைட் பண்ணுவோம். இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா கிளாஸுன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, ஆப்ஜெக்ட்ன்றது அதோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. ஓகேவா? தென் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குயிக்காக கோடில் பார்ப்போம். நான் ஒரு ஆன்லைன் கம்பைலர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே எனக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, நார்மலாக கிளாஸ்ன்ற கீவேர்டு இருந்திருக்கணும், கிளாஸ்க்குரிய ஒரு நேம். இதுதான் வந்து ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டு, அந்த கிளாஸ்க்குரிய நேமு, கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ண போகிறேன். void add ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆடுன்ற மெத்தடை க்ரியேட் பண்ணி அதை இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். 10-120 ப்ளஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது கிளாஸ். இப்போ இதை நான் வேறு இடத்துல கொடுக்க போகிறேன், யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இதை நான் ஜெராக்ஸ் எடுக்கணும். அதுதான் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, கிளாஸ் நேம். ஸோ எனக்கு கிளாஸ் நேம் ஏ, இதுக்குரிய ஒரு ரெஃபரன்ஸ் நேம், இது நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். நியூ ஏ, இது ஏவை கன்ஸ்ட்ரக்டார்னுவாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்டார்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். obj டாட் ஏ. ஓகே, then you have to create
கிளாஸ் ஏ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்தாச்சு, கிளாஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஓபிஜே டாட் ஆடுன்ற மெத்தடை கால் பண்ணாமல் நம்ம ஏன்னு கால் பண்ணிக்கோ. ஸோ அதுதான் வந்து அங்கே எரர். ஓகே, சி கிளாஸ் வந்து ஃபஸ்ட் லெட்ரு ஸ்மால், நம்ம கேபிட்டல். ஜாவாவில் இருக்க எல்லா கீவேர்டுமே ஃபுல்லாக ஸ்மாலில் தான் இருக்கும், கேபிட்டல் லெட்டர் வராது. ஓகேவா, எனக்கு இங்கே அவுட்புட்டு ஷோ ஆயிடுச்சு. இதை தான் வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதோட ஜெராக்ஸ் காப்பியாக இங்கே இருக்கிறது தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இதில் எனக்கு என்ன சார் யூஸ், நீங்கள் வந்து இங்கே தானே எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ நான் இதை எத்தனை தடவை கால் பண்ணாலும் எனக்கு இதே தானே வரப்போகுது, இது எப்படி நீங்கள் ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லுவீங்க, மெயினில் தானே எடிட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை ஆக்சுவலாக எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா ஆர்கியூமெண்ட்டில் கெட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ஏ பி, நான் இந்த மெத்தடை கால் பண்ணையில் கொடுத்துக்கலாம். 10, 20 இது ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா, இல்லைன்னா ஒரு அடிஷன் வச்சுக்குவோம். திரும்ப ஓபிஜே டாட்டு ஆடு 30, 40. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், நான் வந்து மல்டிபிள் டைம்ஸு யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு ஒரிஜினலில் ஒன்றுமே இல்லை. கரெக்டாக ஒரிஜினலில் வெறும் டெம்ப்ளேட் மட்டும்தான் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டை நான் ஜெராக்ஸ் எடுத்து எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி தேவையான மாதிரி அவுட்புட்டை கெட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான வே, அண்ட் இது எஃபெக்டிவாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஓகே. தென் கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டார், இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஓகேவா, இதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூவில் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றது தான் இருக்கும். ஓரளவு முக்கியமான பேசிக் தியரி எல்லாமே நம்ம கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.